ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ரொம்பவே சுவையானதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு சங்கரா மீன் எடுத்துருக்கோம். ஒரு 3/4 கிலோ வச்சுருக்கோங்க. அதில் ஒரு ஊடான் மீனும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. நம்ம தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் ஆகும். அதனால் இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் நல்லா போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது ஒரு பச்சை மிளகா சென்டராக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நல்லா பிழிஞ்ச மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாங்க. அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ எடுத்து பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வர தக்காளியெல்லாம் அந்த அளவுக்கு பழுத்த தக்காளியாக இருக்கிறது இல்லை, நாட்டு தக்காளியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஹோம்மேட் மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கல்லுப்புங்க, கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளி, ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சு அதை கரைச்சி இது கூடவே சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ்ஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் அதுவே நல்லா திக்னஸ் கொண்டு வருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியெலாம் பிடிச்சிருந்தா இதையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாய்த்தூளோட ஸ்மெல்லாம் போகுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு நம்ம மீன் குழம்பு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம தேங்காய் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் ஊற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் விடுங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது தேங்காய் ஊற்றுறதுனால. ஒரு 5 நிமிஷம் விட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு மீனாக இதில் சேர்த்துடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. எப்போவும் நம்ம தேங்காயெலாம் சேர்க்காம தான் செய்வோம். ஒவ்வொரு மீனாக மொத்தத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மீனை சேர்த்துட்டு அப்படியே கொதிக்கும் போதே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்பாங்க, என்னங்க உங்கள் வீட்டில் மீன் குழம்பான அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து மேலேயே தூவிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இப்போவே சாப்பிட்லான்னு இருக்க பாருங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.